வடிகால் பணிக்காக வந்து நம்முடைய தமிழக அரசு நிதி ஒதுக்கி இருக்கிறது. அதில் குறிப்பிட்ட நம்முடைய கல்லுக்குட்டை பகுதிக்கு சாலைகள் அமைப்பதற்காகவும் மற்ற வார்டுகளில் கூட அனைத்து தேவைகளையும் நமக்கு வந்து நான் திரும்ப சொல்றது தான். மத்திய அரசு நமக்கு வந்து நிதி ஒதுக்குவதில் பாரபட்சம் காட்டுகிறது, நம்ம தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறது. ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா 34,000 கோடி நம்ம கேட்டோம் போன இதுக்கு மழைக்காகவும் அந்த வெள்ள நிவாரணத்தை கேட்டோம். அதில் வெறும் மத்திய அரசு 226 கோடி தான் கொடுத்துருக்கு. அதனால என்ன ஆச்சுன்னா நம்மளால அந்த மழை இப்போ வந்து இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம மக்கள்கிட்ட தப்பிக்க முடியாது. கேட்டு சாலை போடுறதுக்கோ இல்லை மற்ற மக்கள் நல பணிக்கோ வந்து இது வரைக்கும் தமிழக அரசோ சென்னை மாநகராட்சியோ நிதி இல்லை அப்படின்னு சொன்னதே கிடையாது. எனக்கு நல்லா தெரியும். எந்த வேலைக்குமே வந்து அனைவருக்கும் ஆங்கில இந்திய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 8/1/2025 அன்று மண்டலம் 14 வார்டு குழுவில் சமர்ப்பிக்கப்பட உள்ள குழுக்களின் வரிசை எண் 1 குடியிருப்பு மதிப்பீடுகள் மொத்தம் 9. வரிசை எண் 1 முதல் 9 வரை. வரிசை எண் 2 மாவட்ட உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் உள்ள மதிப்பீடுகள் 5. வரிசை எண் 10 முதல் 14 வரை. சில சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கு. நான் அது மட்டும் இப்ப பேசுறேன். ஆனா இது ரேஷன் ஷாப் கட்டி முடிச்சாச்சுன்னா புது ரேஷன் ஷாப், அப்புறம் மயிலை பாலாஜி நகர்ல 4 பார்க், மெடிக்கல் சென்டர் இதெல்லாம் ஓபன் பண்ணோம். ஓபன் பண்ணாமலே இருக்கு. எல்லாமே ரெடியா இருக்கு. இப்ப அமைச்சர் டேட் வாங்கலாம் இருக்கு. ஏன்னா அது என்னோட டிவிஷன்லயும் ஸ்கூல் கட்டி போடலையா? சில தெருவுல போட்டிருக்காங்க. சில மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா திறந்தவெளி கால் மாதிரி இருக்கு. அது வந்து மூடுறதுக்கும் அதை சீரமைச்சுட்டு இருந்தா நல்லா இருக்கும். அந்த கார்ல போடுறது சார் லெஃப்ட் ரோட் போட்டதாக எக்ஸ்பர்ட் போட்டாங்க சார். ஏய் சார் இருக்கணும். 2 பேர் இருக்காங்க. ஆனா அவங்க வந்து வயசானவங்களா இருக்காங்க. அவங்க வந்து அடிக்கடிக்கு லீவ் எடுத்துக்கிறாங்க, உடம்பு சரியில்லாம இருக்காங்க. அது மாதிரி எங்க வார்டுல 4 பேர் சிஎல் லேபர்ஸ் ஸ்டாஃப் வேணும். அண்ணா சொன்னாங்க அதே மாதிரி இந்த ஆன்லைன் இது கேளுமா. நீங்க என்ன பண்ண முடியும்? அதான் நீங்க குடும்ப தலைவர்களால உங்க கணவர்கிட்ட சொல்லி அடுத்த மீட்டிங் வெயிட் பண்ணக்கூடாது, ஃபாலோ பண்ண சொல்றேன். அவரை ஃபாலோ பண்ண நம்ம கேட்டு வாங்கிடணும். நான் தான் சொல்லிட்டேன்மா, நம்ம அரசாங்கம் எல்லாரும் செய்ய தயாரா இருக்கு. நம்ம அதை ஃபாலோ பண்றது தான். நீங்க அவர்கிட்ட சொல்லி என்ன ஃபாலோ பண்ண சொல்லுங்க. அதே மாதிரி இந்த ஆன்லைன் இது கேட்டிருந்தேன். நான் 15 இயர்ஸா ஆமா ஆமா பத்திரிகை கூட எழுதிக்கிட்டு ஆன்லைன் எழுதியாங்க. பத்திரிகை எழுதிட்டாங்க. நகர் ஆர்ச் ஒன்று வைக்கணும். நான் மதியழகன் டு அண்ணா சாலை அது தீர்மானம் போட்டா நல்லா இருக்கும். வார்டுல போடுங்க. அது தீர்மானம் போடு சார். பின்னாடி வச்சுங்க சார். அப்புறம் அவ்வளவுதான். நன்றி. கோயிலுக்கு நேரா பின்னாடி சைடுல வந்து பள்ளம் நோண்டினது கிட்டத்தட்ட 1 மாசமா பள்ளமாவே இருக்குது. எனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா, அந்த கோயில் நிர்வாகிகளானாலும் அந்த கடை வச்சிருக்கிறவங்களானாலும் அந்த தெருவை யூஸ் பண்ற மக்கள் ஆனாலும் எனக்கு நிறைய லெட்டர் கொடுத்து பேசி இருக்கிறாங்க. என்ன 1 மாசமா நீங்க இது கட்டவே இல்லை என்ன ஏதாவது கிளாஸ்ல போய் கேட்டாலே ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் கட்டுறவங்க என்ன சொல்றேன்னு கேட்டாலே மெட்ரோ வாட்டரோட பைப் அங்க வருது. கொந்தி அந்த பைப்பு வந்து ஒரு அரை அடியோ 1 அடியோ நம்ம தள்ளி எடுத்துட்டு போனா தான் நாளைக்கு பிரச்சனை இல்லாம வரும். அதனாலே அந்த மெட்ரோ வாட்டரோட ஆளுங்க தான் அந்த வேலை செய்யணும்னு சொல்றாங்க. சரி, மெட்ரோ வாட்டர் கிட்ட கேட்டுட்டா என்னன்னு கேட்டா பிஎன்சி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா அவங்க முதல்ல 30,000 40,000 செலவாகும், அந்த பணம் கொடுத்தா தான் நான் கட்ட முடியும்னு சொல்றாங்க. இது அது திரும்பி அது எப்போ புதைச்சு கொடுப்பாங்க என்ன தெரியல. ஸ்ட்ரீட் லைட்டுக்காரர்கிட்ட கேட்டுட்டாலே மணிப்பாகத்துல 150 போஸ்ட் பண்ண நடவடிக்கை இருக்கு சார். 2 மாசமா 10 நாள்ல படித்தரோம் 10 நாள்ல படித்தரோம் சொல்றாங்க. முதலில் ஆங்கில புத்தாண்டு மற்றும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கு பேசிய அனைத்து மாவட்ட உறுப்பினர்களும் பெரிய அளவில் மக்களுக்கு தேவைப்படக்கூடிய குறைகளை சொல்லவில்லை. இருந்தாலும் கூட ஒரு சில மெட்ரோ வார்டு சம்பந்தமாக இருக்கக்கூடிய குறைகள், அதில் குறிப்பாக இந்த குமார் பில்டர்ஸ் அவருடைய குறைதான் அதிகமாக இருக்கிறது. அவருடைய நம்முடைய மண்டல குழு தலைவர் அவர்களும் நிர்வாக பொறியாளர்களும் இந்த கூட்டத்திற்கு பிறகு அதன் மீது நடவடிக்கை எடுத்து செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதாவது
அற்புதமான உதவி பொறியாளர்கள், அதே மாதிரி அனைத்து துறை அதிகாரிகள் உங்கள் அனைவருக்கும் சேர்மன் என்கிற முறையிலும் மண்டல குழு தலைவர் மற்றும் இந்த மாமன்ற உறுப்பினர் சார்பாக அனைவர் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். தயவு செஞ்சு அதாவது பொங்கல் விழாவுக்கு வாங்க. காலையில் 8 மணிக்கெல்லாம் வந்து அந்த நம்முடைய மாநகராட்சி பணியாளர்களுக்கான போட்டிகள், விளையாட்டு போட்டிகள் நடக்க இருக்கிறது. அதில் அனைத்து ஊழியர்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும். ஏனென்றால் நம்ம 15 மண்டலங்களிலேயே நம்ம மண்டலத்தில் மட்டும்தான் பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடும். இது கற்பனைக்காக சொல்லல. அதனால தான் அந்த பொங்கல் விழாவில் மேயர், துணை மேயர், கமிஷனர், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் அனைவரும் கலந்து கொண்டு அந்த விழாவினை சிறப்புக்கு இருக்கின்றார்கள். அந்த சிறப்பான விழாவிலே நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு விளையாட்டு போட்டியில் கலந்து நான் படிக்கின்றேன். ஆம் என்பது ஆம் என்க, இல்லை என்பது இல்லை என்க. பின்னேற்பு எண்ணிக்கை 1 முதல் 9 எண்ணிக்கை. ஆம் என்பது ஆம் என்க, இல்லை என்பது இல்லை என்க. ஆம் என்பது கைத்தட்டலாம். ஆம் என்பது அறிவிப்பு அனைத்து நிறைவேற்றப்படுகிறது. மாமன்ற மேம்பாட்டு நிதி வரிசை எண் அதை 10 முதல் ஆம் என்பது அறிவிப்பு அனைத்து நிறைவேற்றப்படுகிறது. மதிப்பீடுகள் வரிசை எண் 15 முதல் 25. ஆம் என்பது ஆம் என்று, இல்லை இல்லை என்று. ஆம் என்பது அதிகம் இருப்பதால் வரிசை 15 முதல் 20 நிறைவேற்றப்படுகிறது. மேஜை நிரல் வரிசை 26 முதல் 27. ஆம் என்று, இல்லை என்க. ஆம் அதிகம் இருப்பதால் 1 இருந்து 27 தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அனைத்து தீர்மானம் நிறைவேற்றி கொடுத்த அனைத்து மாமன்ற உறுப்பினர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டிருக்கிறேன். இப்போது இந்த கூட்டம் இனிதே நிறைவேறுவது தேசிக்கு